Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நாளைக்கு நம்மளோட ஃபைனல் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுத போறோம். பயாலஜி எக்ஸாம் எழுத போறோம். கண்டிப்பா எக்ஸாம் வந்து நாளைக்கு ஈஸியா தான் இருக்க போகுது. இருந்தாலும் ஒருவேளை அந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படினா கடினமாக இருந்தால் என்ன பண்ணுவது அப்படிங்கறதுக்காக தான் என்ன போடுச்சு வந்து இந்த வீடியோ போடுறோம். மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் சில ட்ரிக்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணனும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படினா சில ட்ரிக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் சரியா. ஏனா எல்லா எக்ஸாமுக்கும் அதே தான் வரப்போகுது. அதனால அந்த ட்ரிக்கை நம்ம எப்பவும் போல யூஸ் பண்ண போறோம். சில விஷயங்கள் வந்து எக்ஸாமுக்கு எக்ஸாம் என்னாச்சு போதா மாறுபடும் சரியா. அந்த விஷயத்தை நீங்க புதுமையா தெரிஞ்சுக்க போறீங்க சரியா. அதனால கரெக்ட்டா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படினா சில விஷயங்கள் நீங்க புதுமையா என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுமையா என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா வரீங்க அப்படினா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது நாளைக்கு எக்ஸாமுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே காலேஜ் பத்தின அப்டேட் வந்து கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரோம். அதனால அதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, அதாவது நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம் எழுத போறோம். நான் வந்து ஏற்கனவே மேத்ஸ் எக்ஸாம் அப்போ நான் சொல்லியிருந்தேன். அதாவது தயவு செய்து क्वेश्चन வாங்குனோனே தயவு செய்து அது வந்து ஏ டைப்பா பி டைப்பான்னு பாருங்க. மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படினா ஒன் வேர்ட்ஸை மட்டும் பாருங்க. வேற எதையுமே தயவு செய்து பார்க்காதீங்க. இது மேத்ஸ் எக்ஸாம் அப்போ நான் சொன்னேன் சரியா. நிறைய பேர் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்ம எதை சொல்றோமோ அதை என்ன பண்ண மாட்டோம். உடனே क्वेश्चन பேப்பர் வாங்கி 5 மார்க் எப்படி இருக்கு 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாட்னிலையும் ஜுவாலஜிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியான क्वेश्चन ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ணுவீங்க பார்த்தா எக்ஸாம் வந்து ரொம்ப சந்தோஷமா எழுதுவீங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन இருந்துச்சு அப்படினா அதையே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஈஸியா இருக்கக்கூடிய क्वेश्चन மறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செய்து ஒன் வேர்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் அடுத்த அதாவது 2 மார்க் எழுதும்போது அந்த क्वेश्चन நம்பர்ஸை நீங்க ரீட் பண்ணா போதும். 3 மார்க் எழுதும்போது அதை ரீட் பண்ணா போதும் சரியா. அதனால பாட்னி எழுதுறா ஜுவாலஜி எழுதுறான்னு சொல்லி போட்டு நீங்களே என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணாம உங்களுக்கு உரியதை என்ன பண்ணுச்சு பார்த்தா 1 மார்க் மட்டும் சரியா. பாட்னியில் இருக்க 1 மார்க்கையும் ஜுவாலஜியில் இருக்க 1 மார்க் மட்டும் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சைக்காலஜிக்கல் படி நம்ம ஃபர்ஸ்டே அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே அதே மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் அதாவது பயாலஜி நம்ம சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட திங்கிங் எங்கே போகும் ஒன் வேர்ட்ஸை திங்க் பண்ணாவே நீட் எக்ஸாம் நோக்கி தான் போகும். அப்போ நீட் எக்ஸாமுக்கும் நம்ம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மூலியமா பசங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஏபிசிடி அப்படின்னு சொல்லி என்ன போதுன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். எப்பயுமே நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சப்போஸ் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட விஜே அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நீட்டோட ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் சரியா. அந்த சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது எப்பயுமே ஒரு கொஸ்டினுக்கும் அந்த கொடுக்கக்கூடிய இருக்க 4 ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷனுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. கொஸ்டினுக்கும் அந்த இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. அந்த ஆப்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஏ பி இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி சரியா. 4 ஆப்ஷனில் பிளைண்டடாக போய் ஒரு ஆப்ஷன் எதுன்னு தேர்றதை விட 2 ஆப்ஷன் கண்டிப்பாக நமக்கு இது வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கும் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் சரியா. சப்போஸ் உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து தெரியவே இல்லை ஆனால் அட்டன் பண்ணுற சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா இப்போ நான் வந்து மேக்ஸுக்குலாம் என்ன பண்ணி பார்த்தா சில விஷயங்கள் நம்ம சொல்லிப்போம். அதில் இருக்க கொஸ்டின் நம்பர் இதில் எழுதுங்க இதில் இருக்க கொஸ்டின் நம்பர் அப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லிப்போம். ஆனால் பாட்னிலையும் சரி ஜுவாலஜிலையும் சரி அந்த வேலையெல்லாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்சப் ஆயிரும் சரியா. அதனால தயவுசெய்து அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்து இங்கே ட்ரை பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் இங்கே ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இங்கே வேலையே கிடையாது. ஏன்னா நான் இங்கே இதில் 35 மார்க் தான்
மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேஜோ இல்லை வந்து 6 பேஜோ தான் எழுத போறீங்க. அதில் 35 மார்க். இதுலேயும் போய் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளை என்ன பண்ணுவாங்க, அப்படியே பிடிச்சிருவாங்க. சரியா? அதனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. பாட்னி சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் தயவுசெய்து பண்ணவே பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா வித் டயக்ராம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, பயன்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஒருவேளை சார் கொஸ்டின்ஸே தெரியல சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை விட்டுட்டு வந்துடாதீங்க. தயவு செய்து விட்டுட்டு வந்துடாதீங்க. எப்படி இருந்தாலும் அந்த கொஸ்டினை உங்கள் ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணிப்பாங்க, நடத்திருப்பாங்க. சரியா? எப்படி இருந்தாலும் நடத்திருப்பாங்க. கொஞ்சம் அதாவது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் காமாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் ஸ்டாஃப் வந்து உங்கள் ஸ்கூலில் நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதனால தான் தம்பி பேசாதீங்கடா, நடத்துறது கவனிங்கன்னு சொல்லி ஸ்டாஃப் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான். அப்போ ரிலேட்டடாக எழுதுறதுக்கு கற்றுக்குங்க. சரியா? ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரிலேட்டடாக எழுதுங்க. நான் திரும்ப சொன்னேன், இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப், அதை கேம்பை பற்றின வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்லிப்பேன் என்னன்னா எப்பயுமே பசங்களுக்கு இதில் மார்க் போடலாமா அதில் மார்க் போடலாமா அப்படி தான் எல்லா ஸ்டாஃபுமே பேப்பரை என்ன பண்ணுவோம் எடுப்பாங்க. அதை விட்டுட்டு இதில் தப்பு போடலாமா இதில் தப்பு போடலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் வந்து பேப்பரை எடுக்க மாட்டாங்க. சரியா? அதனால நீங்கள் ரிலேட்டடாக எழுதுறதுக்கு தயவுசெய்து கற்றுங்க. 35 மார்க்னா 35 மார்க் எழுதுங்க. அது பாட்னியாக இருந்தாலும் சரி, ஜுவாலஜியாக இருந்தாலும் சரி, 35னா 35 எழுதுங்க. அதை எழுதலாமா இது ஏன்னா நிறைய பேர் இதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் எழுதலாமா அதில் எழுதலாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு குழப்பி எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் நீட்டாக பாட்னி ஆரம்பிக்கிறீங்களா, பாட்னியை முடிச்சுருங்க. நீட்டாக ஜுவாலஜி ஆரம்பிக்கிறீங்களா, ஜுவாலஜியை முடிச்சுருங்க. சரியா? எதாவது ஒன்று எதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் அதை தயவுசெய்து என்ன பண்ணுங்க பார்த்தா முடிச்சுருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அது வந்து நல்ல விஷயமா இருக்கும். அதை விட்டுவிட்டு அதில் பாதி எழுதி இதில் பாதி எழுதி இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு கொலாப்ஸ் ஆயிடும். சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணு பார்த்தா பாட்னியை முடிச்சிருங்க. சரியா? முடிச்சுட்டு இடையிலே என்ன பண்ணுவாங்க பார்த்தா ஜுவாலஜிக்கு தனியாக என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஜுவாலஜி நம்ம ஆரம்பிப்போம். அதெல்லாம் ஸ்கூல்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 11th ஆல்ரெடி எழுதிருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாட்னிக்கு தனியாக கொஞ்சம் பேப்பர் இருக்கும், ஜுவாலஜி கொஞ்சம் தனியாக பேப்பர் இருக்கும். அதனால் பாட்னியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நீங்கள் ஜுவாலஜி என்ன பண்ணுங்க பார்த்தா எழுதுங்க. கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்போது கவலையே போடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்கள் கெரியரை செட் பண்ணுற வரைக்கும் நம்ம சேனல் உங்கள் கூடயே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.